ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதி பக்கத்தில் இணைந்திருக்கின்றோம். அனர்த்த முகாமைத்துவம் சம்பந்தமாக நிறைய விடயங்களை எம்முடன் கலந்துரையாடுவதற்கு இன்றைய தினமும் கலையகத்தில் இணைந்திருக்கின்றார் சேவ் த சில்ட்ரன் நிறுவனத்தின் உதவி முகாமையாளர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் நவகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எமது அழைப்பை ஏற்று கலையகத்திற்கு வருகை தந்தமைக்கு மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நன்றி. இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு தலைப்பை கதைப்பதற்கு இந்த தொலைக்காட்சியில் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக நானும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டில் பல்வேறு சம்பந்தமான நிறைய அனர்த்தங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன அல்லவா? அந்த வகையில அனர்த்தங்களை எவ்வாறு பிரிக்கலாம் என்பதை கூற முடியுமா? நல்லது ஒரு கேள்வி. அதற்கு முன்பாக இதை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை தரலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் அனர்த்தம் என்பது இந்த உலகத்திலே நாளுக்கு நாள் படிப்படியாக அதிகரித்து கொண்டுதான் வருகிறது. ஆகவே இப்படியான ஒரு தலைப்பை இந்த சந்தர்ப்பத்தில் கதைப்பது மிகவும் பொருத்தமாகத்தான் இருக்கும். அனர்த்தம் என்று பார்க்கும்போது நாங்கள் பல வகையாக இதை பிரிக்கலாம். சாதாரணமாக அனர்த்தத்தை நாங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட அனர்த்தம், ஆங்கிலத்தில் மேன் மேட் டிசாஸ்டர் என்று சொல்வார்கள். அதாவது மனிதனின் செயற்பாடுகளினால் ஏற்படுகின்ற அனர்த்தம். அதை தவிர்த்து அநேகமாக இயற்கை அனர்த்தம், நேச்சுரல் டிசாஸ்டர் என்று சொல்வார்கள். உலகத்தில் இயற்கையாக அனர்த்தங்கள் ஏற்படலாம், அதே நேரம் மனிதனின் செயற்பாடு காரணமாகவும் பல அனர்த்தங்கள் ஏற்படலாம். இதைத்தான் நாங்கள் பிரதானமாக 2 வகையாக நாங்கள் இந்த உலகத்திலே பிரித்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் அடிக்கடி ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் என்ன? இதுவும் ஒரு நல்லதொரு கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் இலங்கை அனர்த்தத்திற்கு முகம் கொடுக்கக்கூடிய நாடுகளில் முதல் இடங்களில் இருக்கின்றன. முதல் 10 இடங்களை பார்த்தோம் என்றால் எந்தெந்த நாடுகள் அநேகமாக அனர்த்தத்துக்கு முகம் கொடுக்கிறது என்று பார்த்தோம் என்றால் அதில் முதலிடத்தில் இலங்கையும் இருக்கிறது. காரணம் பல காரணங்கள். அதாவது இலங்கை காலநிலை மாற்றத்துக்கு அநேகமாக முகம் கொடுக்கக்கூடிய நாடுகளில் முன்னிலையில் இருக்கும் ஒரு நாடு. காலநிலை மாற்றம் ஏற்படுவதற்கும் பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிகமான காலநிலை மாற்றங்களுக்கு முகம் கொடுப்பதால் தான் இலங்கையில் பல அனர்த்தங்கள் இடம்பெற்று வருகின்றன. அதே போல் உங்களது கேள்விக்கு நான் ஒரு விடையை கூறுவதாக இருந்தால், இலங்கையில் அதிக மழை வீழ்ச்சி, சில பிரதேசங்களில் அதிக வறட்சி. அதாவது மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் மழை வீழ்ச்சி இன்னும் அதிகமாக காணப்படுகிறது. வறட்சி ஏற்படுற பிரதேசங்களில் இன்னும் வறட்சி அதிகமாக ஏற்படுகிறது. இதன் காரணமாகத்தான் பிரதானமாக இலங்கையிலே அனர்த்தம் ஏற்படுகிறது. அனர்த்தங்களை நாங்கள் பார்ப்போம் என்றால், அதிக மழை வீழ்ச்சி என்றால் உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இலங்கையிலே ரத்னபுரி, கொழும்பு, பதுளை போன்ற மாவட்டங்களில் அதிகமாக மழை வீழ்ச்சி பெறுகின்றது இப்போது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இங்கு அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது. தொடர்ச்சியாக அதிக மழை வீழ்ச்சி, வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அங்கு மண் சரிவு அபாயமும் ஏற்படும். ஆகவே இது போன்ற அனர்த்தங்கள் தான் இப்பொழுது இலங்கையில் அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இலங்கையின் வரலாறை எடுத்து பார்ப்போம் என்றால் பல அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பல உயிர் சேதங்கள், பல சொத்துக்களுக்கான சேதங்கள் ஏற்பட்ட அனர்த்தங்கள் இருக்கின்றது. எங்களால் மறக்க முடியாது இலங்கையில் 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி அனர்த்தத்தை. அதன் பிறகு பார்ப்போம் என்றால் 2017ஆம் ஆண்டு ஏற்பட்ட இலங்கையின் வெள்ளப்பெருக்கம், உதாரணமாக ரத்னபுரி போன்ற மாவட்டங்களில் பல உயிர் ஆபத்துகளை ஏற்படுத்தியது. அதே போன்று பல சொத்துக்களுக்கும் பல சேதங்களை விளைவித்தது. ஆகவே இலங்கை தற்போது அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் பிரதானமாக கதைக்கப்படுகின்ற நாடு. அநேகமாக வெள்ளப்பெருக்கு என்பது ஒவ்வொரு வருடமும் பல தடவைகள், உதாரணத்துக்கு ரத்னபுரி மாவட்டத்தை எடுத்து பார்ப்போம் என்றால், சில சமூகங்களோடு நாங்கள் கலந்துரையாடும் போது அவர்கள் கூறுகின்ற ஒரு விடயம்தான், ஒரே வருடத்தில் 10 தடவை 11 தடவைக்கு மேல் இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு போன்ற அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்கும் போது மக்களின் நிலைமையை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள், சொல்ல தேவையில். அவர்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு வேறு இடத்துக்கு இடம்பெயர வேண்டும், அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு பல்வேறு தேவைகள் இருக்கின்றன. ஆகவே அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத சில நலன்புரி நிலையங்கள் என்று சொல்லுவோம். அது பாடசாலையாக இருக்கலாம், அல்லது மத வழிபாட்டு தலங்களாக இருக்கலாம். மக்கள் அந்த இடத்துக்கு தான் குடியேறுகிறார்கள், ஒரு பாதுகாப்பான இடமாக கருதி. ஆகவே இந்த வெள்ளப்பெருப்புக்கு முகம் கொடுக்கும் குடும்பங்கள் இவ்வாறான நலன்புரி நிலையங்களுக்கு செல்லும் போது அங்கேயும் பல அசௌகரியங்களை முகம் கொடுக்க நேரிடும். ஆகவே இலங்கையில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு தான் அதிகமான ஒரு டிசாஸ்டர், ஒரு அனர்த்தம் என்று சொன்னாலும், இதன் மூலம் பல அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது.
அனர்த்தத்திற்கான முன்னெச்சரிக்கை இலங்கையில் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது? ஆமாம். அனர்த்தத்துக்கு முன்னெச்சரிக்கை என்று சொல்லும்போது, இதை பற்றி நான் சுருக்கமாக விளக்கிவிட்டு உங்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கலாம் என்று நினைக்கிறேன். அனர்த்த முன்னெச்சரிக்கை என்பது பல வகைப்படும். ஒரு அனர்த்தம் ஏற்படுவதற்கு முன்பு பல விடயங்கள், பல மாற்றங்கள் இந்த உலகத்திலே காலநிலையிலே ஏற்படும். இதை பல நிறுவனங்கள் அறிந்து மக்களுக்காக வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றன. உதாரணத்துக்கு அமெரிக்கா போன்ற வளர்ச்சி அடைந்த நாடுகளின் உதவியுடன் இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளும் இதற்போன்ற விழிப்புணர்வுகளை மக்களுக்கு வழங்கி கொண்டு வருகின்றன. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், சுனாமி ஏற்பட்ட பிறகு சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் அமைக்கப்பட்டன. அதே போன்று இலங்கையில் மழை, வெள்ளப்பெருக்கு போன்ற அனர்த்தங்களை முன்கூட்டி அறிவிப்பதற்கு வானிலை அவதான நிலையம் இருக்கின்றன. அதே போல் NBR என்று சொல்வார்கள், இலங்கையில் கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் போன்ற நிறுவனங்கள் இலங்கையிலே அனர்த்த முன்னெச்சரிக்கைகளை வழங்கி கொண்டு வருகின்றன. இது வழங்குவதற்கான பல முறைகளும் உண்டு. உதாரணத்துக்கு வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள் மூலமாகவும் இந்த முன்னெச்சரிக்கை வழங்கப்படுகின்றன. அதே போன்று நவீன காலத்தில் இந்த முன்னெச்சரிக்கை வழங்குவதற்கு சில விசேட இணையதளங்கள் கூட இருக்கின்றன. இந்த இணையதளங்களில் சாதாரண மக்கள் கூட இதை பார்த்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், ஒரு மலையின் பின் ஒரு ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது என்றால் அந்த ஆற்றினுடைய நீர்மட்டத்தை அளக்கக்கூடிய வசதிகள் கூட இருக்கின்றன. ரிவர் நெட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வலையமைப்பின் ஊடாக நாங்கள் அந்த விடயத்தை பார்க்கலாம். இது சாதாரணமாக மக்கள் மத்தியில் இப்பொழுது பிரசித்தி பெற்று வருகின்றன. இது பற்றிய விழிப்புணர்வையும் நாங்கள் மக்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறோம். ஆகவே மக்கள் இந்த விடயங்களை சாதாரணமாக பார்க்கலாம். இந்த விடயத்தை பெறுகின்ற ஒரு நபர் மற்றும் குழுக்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் போன்ற விடயங்கள் இந்த காலத்தில் சாதாரணமாக பேசப்படுகின்ற, பாவிக்கப்படுகின்ற ஒரு ஊடகமாக இருக்கிறது. ஆகவே அதன் ஊடாக கூட இந்த மக்களுக்கு இந்த முன்கூட்டி எச்சரிக்கை, ஏர்லி வார்னிங் என்று சொல்வார்கள், அது சம்பந்தமாக அந்த மக்களுக்கு மெசேஜை கொடுக்கலாம், தகவலை கொடுக்கலாம். ஆகவே ஆனால் இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், இலங்கையில் மக்களிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது, ப்ராக்டிஸ் என்று சொல்வார்கள். இந்த முன்னெச்சரிக்கை தகவல்களை பெரிதாக பார்த்து கொள்வதில்லை. ஏர்லி வார்னிங் சிஸ்டம் போன்ற தகவல்களை அவர்கள் பார்த்து அதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிறது. வெளிநாடுகளில் இந்த முன்னெச்சரிக்கை தகவல்களை கொடுத்தவுடன் அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி செயற்படுவார்கள். அதை பற்றி அதிகம் தேடுவார்கள். எப்படியான மெசேஜ் வந்திருக்கிறது, எப்படியான தகவல் வந்திருக்கிறது, ஆக அதற்கு நாங்கள் எவ்வாறான தகவல்கள் செய்ய வேண்டும், எவ்வாறான விடயங்களை முன்கூட்டியே நாங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற விடயங்களில் மிகவும் அக்கறை செலுத்துவார்கள். ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் முன்னெச்சரிக்கை தகவல்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இதுவும் ஒரு காரணம், இந்த மக்கள் அநேகமாக இந்த அனர்த்தத்துக்கு உட்படுவது. முன்னெச்சரிக்கை தகவல்களை பார்த்தவுடன் பல நிறுவனங்கள் இருக்கின்றன, அவர்களுடன் தொடர்பு கொண்டு இந்த தகவலை நாங்கள் மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு எத்தனை மில்லிமீட்டர் மழை பெய்ய போகிறது, எந்தெந்த பிரதேசங்களுக்கு மழை பெய்ய போகிறது, இடிமின்னல் இருக்கிறதா. உதாரணத்துக்கு 100 மில்லிமீட்டருக்கு மேல் மழை ஏற்பட்டால் அந்த பிரதேசத்திலே வெள்ளப்பெருக்குக்கும் மண் சரிவுக்கும், நாம் சொல்லுவோம் லேண்ட்ஸ்லைடு என்று சொல்லி, மண் சரிவு அபாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது போன்ற தடயங்களை அந்த குறிப்பிட்ட நிறுவனத்திடம் கதைத்து நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் இது குறைவாகத்தான் இருக்கிறது. இதை வலுவூட்டுவதற்காக நாங்கள் பல விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியிலே பல மாவட்டங்களிலே செய்து கொண்டு வருகிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியின் மூலமும் நாங்கள் பார்க்கிறோம், ஏதாவது ஒரு ஏர்லி வார்னிங் மெசேஜ், ஒரு முன்கூட்டி எச்சரிக்கை வந்தால் அனர்த்தம் சம்பந்தமாக அல்லது காலநிலை சம்பந்தமாக இதில் மக்கள் மிகவும் அவதானம் செலுத்த வேண்டும். செலுத்தினால் தங்களது உயிர் ஆபத்துக்களிலிருந்தும் சொத்துக்கள் இழப்பிலிருந்தும் பாதுகாத்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்தால், உதாரணத்துக்கு நாங்கள் இன்று வேலைக்கு செல்லும் போது எங்கள் வீட்டில் எங்கள் உறவினர்கள் இருப்பார், எங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம். ஆகவே எங்களுக்கு இந்த பிரதேசத்தில் மழை பெய்ய போகிறது, மண் சரிவு அபாய எச்சரிக்கை இருந்தால் நாங்கள் அவர்களுக்கு அந்த தகவலை கொடுத்து விட்டு போடலாம், அல்லது அவர்களை பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பிவிட்டு போடலாம், அல்லது நாங்களும் இருந்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். இவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளாமல் இந்த தகவல்களுக்கு முன்னுரிமை கொடுக்காத காரணத்தினால்தான் அநேகமான அனர்த்தங்கள் ஏற்படுகின்றது, இலங்கை உயிர் சேதங்களும் ஏற்படுகின்றது. அனர்த்தத்தை தவிர்க்க வேண்டும், அனர்த்தத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் சமூகம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும்? இதற்கு பல விடயங்கள் செய்ய வேண்டும். அனர்த்தத்தை கட்டுப்படுத்துவது என்பது சாதாரண விடயம் அல்ல. இது ஒரு பெரிய தலைப்பாகத்தான் பேசப்படும். ஆகவே நான் முடிந்தவரை இதை நான் உங்களுக்கு விளக்க முயற்சிக்கிறேன். அனர்த்தம் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னேன், மனிதனால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களும் இருக்கிறது, இயற்கையாக ஏற்படக்கூடிய அனர்த்தங்களும் இருக்கிறது, மனித செயற்பாடு காரணமாக ஏற்படக்கூடிய இயற்கை அனர்த்தங்களும் இருக்கிறது. ஆகவே இந்த அனர்த்தங்களை குறைப்பது சாதாரண காரியம் அல்ல. இதற்காக பல ஆண்டுகள், பல காலங்கள் வேலை செய்ய ஏற்படும்.
உதாரணத்துக்கு காலநிலை மாற்றத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாற்றிவிட முடியாது. அதற்காக பல விடயங்களை மேற்கொள்ள வேண்டும். இலங்கையிலே இந்த என்வாயன்மெண்ட் சொல்வார்கள், சூழல் மாசடைதல் தான் மிக பிரதான காரணமாக இருக்கிறது அனர்த்தத்திற்கு. ஆகவே சூழலை பராமரிக்க வேண்டும் என்பது ஒரு சில நாட்களில் ஒரு சில வருடங்களில் செய்து முடிக்க முடியாது. அதற்காக பல வருடங்கள் உழைக்க வேண்டும். அதாவது நாங்கள் உதாரணத்துக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வது, ஒரு குப்பை குளங்களை எவ்வாறு அகற்றுவது. இலங்கையிலே பிளாஸ்டிக் என்பது ஒரு பெரிய அனர்த்தத்துக்கு மூல காரணமாக அமைகிறது. அதை எவ்வாறு அப்புறப்படுத்துவது, அதை பாவிப்பது. அதிகமாக சமுத்திரத்திலே பிளாஸ்டிக்கை இடும் நாடுகளில் இலங்கை முன்னுரிமை இருக்கிறது. பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளும் இருக்கின்றன. அதிலும் முதலிடத்தில் இலங்கை இருக்கிறது. 1000 மெட்ரிக் டன்னுக்கு மேற்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை நாங்கள் சமுத்திரத்தில் இடுகிறோம். இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கிறது எமது நாட்டின் அனர்த்தத்திற்காக. ஆகவே அனர்த்தத்தை குறைப்பதற்கு பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். உதாரணத்துக்கு மர நடுகை செய்தல், அல்லது மரங்களை வெட்டி காடுகளை அழிக்காமல் இருத்தல், அடுத்தது காடுகளை வெட்டி அதை துப்புரவு செய்தல். இப்போ நாங்கள் ரத்னபுரி மாவட்டத்தில் பார்ப்போம் என்றால் அங்கு இருக்கின்றது நிறைய கால்வாய்கள், குளங்கள், ஆறுகள் இருக்கின்றது. அதை துப்புரவுப்படுத்தி அதை முறையான விதத்தில் பராமரிக்காதது தான் அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பதற்கு ஒரு பிரதான காரணமாக இருக்கிறது. வெள்ளப்பெருக்கு வந்தவுடன் அதை கவனித்து வேலையில்லை. வருவதற்கு முன்னெச்சரிக்கையாக நாங்கள் சொல்லுவோம் ப்ரிப்பரேஷன் என்று சொல்லி, அது வெள்ளப்பெருக்கு ஒன்று ஏற்படுவதற்கு முன்பே நாங்கள் அதை அறிந்து எந்தெந்த பிரதேசத்தில் எந்தெந்த குளங்களை, கால்வாய்களை நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். அல்லது மழை வந்த பிறகு மழை நீர் அந்த பிளாஸ்டிக் போத்துடன் இறுகி அது நிறைந்து வழியும் சந்தர்ப்பத்தில் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே மழை ஏற்படுவதற்கு முன், வெள்ளம் ஏற்படுவதற்கு முன் அப்படியான இடங்களை துப்புரவுப்படுத்துவது போன்ற இடங்களை மேற்கொள்வதன் மூலம் இந்த வெள்ளப்பெருக்கு போன்ற அனர்த்தங்களை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் சொல்லுவோம், அனர்த்தத்தை குறைப்பதற்கு 2 பிரதான வழிகள் இருக்குது. ஒன்று டிஆர்ஆர் என்று சொல்லுவோம், டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். அதாவது அனர்த்தம் ஒன்று ஏற்படுவதற்கு முன் நாங்கள் எவ்வாறு அந்த அனர்த்தத்தை குறைத்துக் கொள்வது. அதுக்கான ஒரு வழிதான் நான் சொன்னது, இந்த கால்வாய், ஆறுகள், குளங்களை நாங்கள் சுத்தம் செய்வது. ஆகவே அதில் இருக்கின்ற குப்பை குளங்கள் அடைப்பட்டு அங்கு நீர் வழிவதை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அதே போன்று மண் சரிவு ஏற்படுவத இடங்களை நாங்கள் அவதானம் கண்டால் அதுக்கான மரங்கள் கூட இருக்கின்றன. இலங்கை கட்டிட ஆராய்ச்சி நிலையம் NBRO என்று சொல்லப்படுகிற அந்த நிறுவனத்தில் நாங்கள் இலவசமாக ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான பல புத்தகங்கள், கையேடுகள் கூட இருக்கின்றன. அதில் தெளிவாக குறிப்பிடப்படுகின்றன ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் மண்ணரிப்பை தடுப்பதற்கு எவ்வாறான மரங்களை நாட்ட வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அப்படி மரங்களை நட்டலாம், காடுகளை சுத்தப்படுத்தலாம், குளங்களை சுத்தப்படுத்தலாம். அப்படியான விடயங்கள் மூலம் அனர்த்தம் ஒன்று வருவதற்கு முன் நாங்கள் அதை தவிர்த்து கொள்ளலாம். இரண்டாவது, அனர்த்தம் ஒன்று ஏற்பட்ட பிறகு அந்த அனர்த்தத்தின் பாதிப்புகளை குறைப்பதற்கும் சில நடவடிக்கைகளை எடுக்கலாம். அதற்கும் நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் சில விடயங்களை மேற்கொள்ள வேண்டும். அநேகமாக இலங்கையில் ஒரு பழக்கம் இருக்கிறது, அனர்த்த முகாமைத்துவ குழு. அதாவது கிராமிய அனர்த்த முகாமைத்துவ குழு என்று எல்லா கிராமங்களிலும் அமைக்க வேண்டும். அரசாங்க ஊழியர்களின் ஊடாக இந்த குழு அமைக்கப்பட்டு இந்த குழு பேணப்பட வேண்டும். ஆகவே இந்த குழுவின் ஒரு வேலைதான் அனர்த்தம் ஒன்று வருவதற்கு முன் நாங்கள் இவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அனர்த்தம் ஒன்று ஏற்பட்ட பிறகு இந்த அனர்த்தத்தில் இருக்கின்ற பாதிப்புகளை எவ்வாறு நாங்கள் குறைத்துக் கொள்வது. உதாரணத்துக்கு அனர்த்தம் ஒன்று வரப்பட போகிறது. எல்லா அனர்த்தத்தையும் மனிதனால் தவிர்க்க முடியாது. உலகத்தில் ஏற்படுற சில அனர்த்தங்களை தவிர்க்க முடியாது. ஆனால் அனர்த்தம் ஏற்படும் போது அல்லது அனர்த்தம் ஏற்பட்ட பிறகு ஏற்படுகின்ற பாதிப்புகளை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், சுனாமி அனர்த்தம் ஏற்பட்டது. அனர்த்தம் ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலும் பல உயிரிழப்புகள், சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டன. ஆனால் அனர்த்தத்தின் பின்பும் முன்னெச்சரிக்கை இல்லாத காரணத்தினால் பல உயிர் சேதங்கள், சொத்துக்களுக்கு சேதங்கள் விளைவிக்கப்பட்டது. உதாரணத்துக்கு அந்த அனர்த்தம் ஏற்பட்ட இடங்களை ஒழுங்கான முறையில் சுத்தம் செய்யாதால் பல உயிரிழப்பு, கொள்ளை நோய்கள் என்று சொல்லுவோம், பல நோய்களுக்கு முகம் கொடுத்து பல உயிர் இழப்புகள் ஏற்பட்டது. அனர்த்தம் ஏற்பட்டு பல வருடங்கள் பின்பும் இதன் பாதிப்பு இருந்தது. பல உடைமைகளை நாங்கள் முறையான விதத்தில் முன்னேற்பாடு செய்யாததால் சொத்துக்களுக்கும் பல ஆண்டுகள் கடந்தும் இதை மீள் நிரப்ப முடியாமல் போனது. ஆகவே அனர்த்தத்தை 2 வகையில் தவிர்த்து கொள்ளலாம். ஒன்று, அனர்த்தம் ஏற்படுவதற்கு முன் நாங்கள் அதை தவிர்த்து கொள்வது. இன்னொன்று, அனர்த்தம் ஏற்பட்ட பிறகு அதிலிருந்து வருகின்ற பாதிப்புகளை நாங்கள் குறைப்பதற்கு. அதில் இன்னொரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். இப்போ ஒரு இடத்திற்கு அனர்த்தம் வருகிறது, இங்கு வெள்ளப்பெருக்கு வரப்போகிறது, இதன் மனிதனாக தடுக்க முடியாது என்று சொன்னால் நாங்கள் அதுக்காக முன்கூட்டிய ப்ரிப்பேர்ட்னஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எவ்வாறு நாங்கள் அதை தயார் நிலையில் செய்து கொள்வது. உதாரணத்துக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை நாங்கள் தெரிவு செய்யும். இதில் நாங்கள் சொல்வோம் GNDRR மேப் என்று. ஒரு கிராமத்துக்கு ஒரு அனர்த்த முகாமைத்துவ வரைபடம் ஒன்று வரைய வேண்டும். அங்கு எங்கு பாதுகாப்பான விடயம்,
எந்த இடத்துக்கு வெள்ளம் வராது, எங்கு மண் சரிவு ஏற்படாது, பாதுகாப்பான இடங்கள் எங்கு, அது பாடசாலையாக இருக்கலாம், நான் ஏற்கனவே சொன்னது போல மத வழிபாட்டு தலங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு சென்று அங்கு எத்தனை குடும்பங்கள் சாதாரணமாக இந்த கிராமத்தில் இருக்கிறார்கள், எத்தனை பேர் அங்கு வருவார்கள், அங்கு சிறு பிள்ளைகள், பெண்கள், விசேட தேவையுடைய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், இவர்களுக்கான வசதி இருக்கிறதா? உதாரணத்துக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற பிரதேசங்களில் வெள்ளப்பெரும் ஏற்படும் காலத்தில் அங்கு மின்சாரம் துண்டிக்கப்படும். அது ஒரு நல்ல விடயம். ஏன்னா மின்சாரம் இருக்கும்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அந்த பாதிப்பு இன்னும் அதிகமாகலாம். ஆகவே அரசாங்கம் ஒரு முன்னெச்சரிக்கையாக அந்த பிரதேசங்களிலே மின்சாரத்தை தடை செய்துவிடும். அது ஒரு நல்ல விடயம். ஆனால் அந்த தடை செய்யப்பட்ட இடத்தில் வேறு எதுவும் வசதிகள் இருக்கிறதா? உதாரணத்துக்கு நாங்கள் சோலார் பவர் என்று சொல்லுவோம். சூரிய சக்தியை பயன்படுத்தி செய்யக்கூடிய வெளிச்சம் மின் விளக்குகள் அங்கு பாவிக்கப்படலாம். அப்படியான வசதிகள் அங்கு இருக்கிறதா? அதை நாங்கள் யாரிடம் பெற்றுக்கொள்ளலாம்? அதற்கு உதவி செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்கின்றன, அல்லது அரசாங்கத்தின் மூலம் பிரதேச செயலகத்தினூடாக கூட அதை பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி வசதிகளை நாங்கள் அந்த இடத்தில் செய்து வைத்துக்கொள்வது. சிறு பிள்ளைகள், நோயாளிகள் கூட அந்த இடத்துக்கு வரலாம். அவர்களுக்கு வெளிச்சம் தேவைப்படும், அல்லது உணவு தேவைப்படும். வெள்ளப்பெருக்கு காலத்தில் நீர், சாதாரண குடிநீரை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எல்லா குடிநீரும் அங்கு இன்ஃபெக்ஷன் என்று சொல்வார்கள். எல்லா இடங்களுக்கும் அந்த சுத்தம் இல்லாத நீர் சென்று அங்கு அந்த நீர் மாசடைந்து காணப்படும். அதை சாதாரணமாக பருக முடியாது. அல்லது நீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து குடிப்பதென்றால் அதுக்கான வசதிகள் அந்த இடத்தில் இருக்கின்றதா? ஆகவே இந்த மாதிரி வசதிகளை நாங்கள் முன்கூட்டியே செய்வது ப்ரிப்பேர்ட்னஸ் என்று சொல்வார்கள். தற்காலத்தில் இதை மிகவும் நவீனப்படுத்தி என்டிசிபேட்டரி ஆக்ஷன் என்று கூட வெளிநாடுகளில் இதை செய்து வருகிறார்கள். இலங்கையிலும் இதை செய்வதற்கு பல நிறுவனங்கள் முயற்சிக்கின்றன. அதாவது நாங்கள் இனங்கண்ட ஒரு பிரதேசத்தில், இந்த பிரதேசத்துக்கு வெள்ளம் வரப்போகிறது, இந்த மழை காலத்தில் நிச்சயமாக வரும், இங்கு மழையோ வெள்ளத்தையோ நாங்களால் தவிர்க்க முடியாது, எங்களால் செய்யக்கூடிய சிறந்த வழி அங்குள்ள மக்களை அகற்றி ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வைத்து இந்த அனர்த்தம் ஒரு மீள் நிலைமைக்கு வரும் வரை அந்த மக்களை அந்த இடத்தில் வைத்து பராமரிப்பது எப்படி பற்றி சிந்திப்பது தான் ப்ரிப்பேர்ட்னஸ். அதையும் அண்மை காலத்திலே நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம், மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தி கொண்டு வருகிறோம். இந்த அனர்த்தத்தை எவ்வாறு தவிர்ப்பது? ஆகவே நான் ஏற்கனவே கூறியது போக அனர்த்தம் வருவதற்கு முன் நாங்கள் அதை குறைத்து கொள்ளலாம் அல்லது தவிர்த்து கொள்ளலாம். அதே போன்று அனர்த்தம் வந்த பிறகு அதன் பாதிப்புகளையும், உயிர் சேதங்களையும், சொத்துக்களின் சேதங்களையும் எவ்வாறு குறைத்து கொள்வது என்பது பற்றி நாங்கள் பார்க்கலாம். இதை முழுமையாக சேர்த்து தான் அனர்த்த முகாமைத்துவம் என்று நாங்கள் சொல்கிறோம். அனர்த்தத்தை குறைப்பது, அனர்த்தம் ஒன்று வந்த பிறகு அதன் பாதிப்பை குறைப்பது, முழுமையாக சேர்த்து தான் நாங்கள் அனர்த்த முகாமைத்துவம் என்று நாங்கள் சொல்கிறோம். அனர்த்தத்தை 2 வகையாக பிரிக்கலாம். இயற்கை அனர்த்தம், ஒன்று மனிதனால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள். இந்த மனிதனால் ஏற்படக்கூடிய அந்த அனர்த்தங்களை பற்றி விரிவாக கூற முடியுமா? மனிதனால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் வந்து பல வகைப்படுகின்றன. இயற்கை அனர்த்தங்களும் அதே போன்று பல வகையான அனர்த்தங்கள் இருக்கின்றன. நாங்கள் மனிதனால் செய்யக்கூடிய அனர்த்தங்களை நாங்கள் இப்போ யுத்தத்தை கூட ஒரு அனர்த்தம் என்று கூட கூறலாம். ஏன்னா யுத்தம் ஒன்று ஏற்பட்டால், அங்கு ஒரு குண்டு வெடிப்பு அல்லது ஏதோ ஒரு ஏற்பட்டால் அதுவும் ஒரு அனர்த்தம் தான். ஏன் பல மக்கள் அங்கே பாதிக்கப்பட போகிறார்கள். ஒரு மனிதனுக்கு மனிதனின் உயிருக்கு அல்லது அவன் சொத்துக்கு அல்லது அவனுடைய வாழ்க்கைக்கு, சாதாரண வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய எல்லா விடயங்களுமே அனர்த்தம் என்று தான் நாங்கள் கூறுவோம். உதாரணத்துக்கு டெங்கு நோய் ஏற்பட்டால் அதையும் ஒரு அனர்த்தமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். இலங்கையில் டெங்கு நோயும் ஒரு அனர்த்தமாகத்தான் கருதப்படுகிறது. அதே போன்று இப்போ இலங்கையில் வந்தது கொரோனா, யாருக்கும் தெரிந்த விடயம். கொரோனா காலங்களும் அதுவும் ஒரு அனர்த்தமாகத்தான் கருதப்படுகிறது. அப்போ இலங்கையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட அனர்த்தத்துக்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று தான் நாங்கள் இப்படி இந்த டெங்கு நோயை வந்து நாங்கள் முடிந்தால் மனிதனால் தவிர்த்து கொள்ளலாம். நுளம்புகள் பரவக்கூடிய இடங்களை நாங்கள் சுத்தம் செய்து அதற்கான வேலைகளை செய்தால், இந்த வேலைகளை நாங்கள் ரத்னபுரி மாவட்டத்தில் மாவட்ட செயலகத்துடன் இணைந்து பல வேலைகளை செய்திருக்கிறோம். ஆகவே இந்த மாதிரி விடயங்களை கூட மனிதனால் ஏற்பட்ட அனர்த்தமாகத்தான் கூறுறோம். யுத்தமாக இருக்கலாம், ஒரு நோய் பரவுவதாக இருக்கலாம், அல்லது சில இயற்கை அனர்த்தங்களுக்கு மனிதன் செயற்பாடு காரணமாக அமைகிறது. உதாரணத்துக்கு வெள்ளப்பெருக்கு, இதை தவிர்த்து கொள்ளலாம். மரங்களை வெட்டுவது, அது மட்டும் இல்லாமல் நீரோடைகளை முறையாக பராமரிப்பது கிடையாது. கான்களை, கல்வெட்டு என்று சொல்லும் வந்து போக்குகளை சுத்தம் செய்யாத விடயங்களை மனிதன் செய்யாமல் இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது. இதெல்லாம் சரியாக செய்தால் கூட இந்த மனிதனால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை குறைத்து கொள்ளலாம். ஆகவே இலங்கை மக்களிடம் இந்த ப்ராக்டிஸ் என்று சொல்லுவார்கள், இந்த நடைமுறை வந்து படுத்த வேண்டும். இதை நடைமுறைப்படுத்துவது, இதை கவனித்து எடுத்துக்கொள்வது குறைவாகத்தான் இருக்கிறது. அதுக்காகத்தான் இப்படியான விழிப்புணர்வுகளை செய்து கொண்டு போகிறோம். அனர்த்தம் ஏற்பட்ட பிறகு மக்கள் என்ன மாதிரியான அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும்? ஒரு அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்த பிறகு அவர்கள் என்று சொல்வார் பதட்டமான நிலையில் இருப்பார்கள், என்ன செய்வதென்று அறியாது. இதற்குத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அனர்த்த முகாமைத்துவ குழுவினூடாக ஒரு அனர்த்த முகாமைத்துவ வரைபடம் இருக்க வேண்டும். அங்கு
ஒரு அனர்த்தம் ஏற்பட்டால் எந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்பது மக்களுக்கு முன்கூட்டியே தெளிவுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ரிஸ்கஸ் என்று சொல்வார்கள். நாம் ஒரு அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்து இருக்கிறோம் என்றால் எங்களை காப்பாற்ற வருபவர்களுக்கும் தெரியும் நாங்கள் எங்கு இருக்கிறோம் எல்லாம். அந்த வரைபடம் முக்கியம். அது சில முக்கியமான இடங்களில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அரச காரியாலயங்கள் கூட அந்த படம் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுக்கு தெரியும் ஒரு அனர்த்தம் ஏற்பட்டால் நாங்கள் எந்த இடத்துக்கு செல்வோம் என்று. இல்லை மற்ற ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெள்ளப்பெருக்கு எடுத்துக்கொள்வோம். வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அந்த நீர் வரும் போது மக்கள் பதட்டம் அடைந்து விடுவார்கள். நாங்கள் எங்கு செல்வது? எல்லா பக்கமும் மக்கள் ஓடுவார்கள். ஆகவே எங்களை காப்பாற்ற வருபவர்களுக்கும் அது சிரமமாக இருக்கும். ஆகவே இதை முன்கூட்டியே நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்த இருக்க வேண்டும். ஒரு அனர்த்தம் அல்லது வெள்ளப்பெருக்கு வரும்போது நாங்கள் எந்த இடத்துக்கு கொள்ள வேண்டும், யாரை நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும், அவர்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் அந்த மக்கள் மத்தியில் இருக்கிறதா, இது ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பங்களுக்கும் தனிப்பட்ட நபர்களுக்கும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே முன்கூட்டியே இந்த பிரதேசத்தை இனங்கண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களுக்கு முறையான யாரை தொடர்பு கொள்வது போன்ற விடயங்களை சொல்லி அந்த மக்களை தயார்படுத்திவிட்டால் மக்கள் குழப்பமடைந்து ஒரு வெள்ளப்பெருக்காக இருக்கலாம், ஆனால் அதை தொடர்ந்து பாதுகாப்பற்ற இடங்களுக்கு சென்று சிறுவர் துஷ்பிரயோகம், பெண்கள் துஷ்பிரயோகம் என்று பல அனர்த்தத்துடன் தொடர்புபட்ட பல பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்க நேரிடும். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு சுருக்கமான பதிலை சொல்வோம் என்றால், அனர்த்தம் ஒன்று ஏற்பட்ட பிறகு நாங்கள் குழப்பமடைய தேவையில்லை. எங்கள் வரைபடத்தின் ஊடாக நாங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும். முறையான அரசு அதிகாரிகளை அல்லது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அனர்த்தத்துக்கென்று நாங்கள் முன்கூட்டியே தெரிவு செய்த தலைவர்களை நாங்கள் அழைத்து அந்த பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது தான் முறையாக இருக்கும். ஏனைய நாடுகளில் ஒப்பிடுகையில் அந்த இலங்கைக்கும் மற்ற நாடுகளுக்கும் இந்த அனர்த்தங்களில் ஏற்படுகின்ற அந்த கட்டுப்பாடுகளாக இருக்கட்டும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக இருக்கட்டும், எவ்வாறான நிலைமைகளில் உள்ளது? இது ஒரு நல்ல கேள்வி. ஏற்கனவே நான் சொன்னது போல இதில் ப்ராக்டிஸ் என்று சொல்வார்கள், பழக்க வழக்கத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. வெளிநாட்டவர்களுக்கும் இலங்கைக்கும் உள்ள வேறுபாடு என்றால், அங்குள்ள மக்கள் அனர்த்தம் சம்பந்தமாக அதிக கவனம் செலுத்துவார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த ட்ரெண்ட் என்று சொல்வார்கள், வேர்ல்டு ட்ரெண்டை பார்த்தோம் என்று சொன்னால் நாளுக்கு நாள் அனர்த்தம் ஏற்படுகின்ற கால எல்லை குறைந்து அடைந்து கொண்டு போகிறது. ஆரம்பத்தில் நாங்கள் சொல்வோம் என்றால், உதாரணத்துக்கு பூமி அதிர்ச்சி எடுத்துக்கொள்வோம். ஆரம்ப காலத்தில் பல நாட்களுக்கு பல வருடங்களுக்கு ஒரு முறை தான் பூமி அதிர்ச்சி ஏற்படும். இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்கிறோம் நாளுக்கு நாள், மாதத்துக்கு மாதம் அடிக்கடி ஏற்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டு போகிறோம். ஆகவே இந்த உலகத்தில் அனர்த்தம் ஏற்படுவது அடிக்கடி, அதை நாங்கள் உலகத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதன் முன்னெச்சரிக்கையாக மற்ற நாடுகளில் உள்ள மக்கள் முன்னெச்சரிக்கை தகவல்கள் வரும்போது, ஏற்கனவே நாங்கள் கதைத்தது போது ஏர்லி வார்னிங் மெசேஜ் என்று சொல்வார்கள், இதை மிகவும் அவதானம் செலுத்துவார்கள். இலங்கையுள்ள மக்கள் இது சம்பந்தமாக அதிக கவனம் செலுத்துவது குறைவு. இதற்கான ஒரு பெரிதான இடத்தை வழங்குவது குறைவு, அக்கறை எடுத்துக்கொள்வது குறைவு. ஆகவே இது தான் மற்ற இரண்டு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய பிரதான வேறுபாடாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, இலங்கையிலும் பல முன்னெச்சரிக்கை தகவல்கள் வழங்கப்படுகின்றன, இல்லாமல் இல்லை. வானிலை அவதான நிலையம், மெட் டிபார்ட்மெண்ட் என்று சொல்வோம். அது மட்டும் இல்லாமல் பல இணையதளங்கள் இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன போது NBRO எச்சரிக்கை என்று இவர்கள் தான் இலங்கையிலே மண் சரிவு அல்லது நிலச்சரிவு ஏற்படும் முன்னெச்சரிக்கையை வழங்குவார்கள். ஆகவே வானொலி, தொலைக்காட்சி என்று பல ஊடகங்கள் கூட இந்த முன்னெச்சரிக்கை தகவல்களை வழங்க கொண்டு வருகின்றன. வெளிநாடுகளிலும் இவ்வாறான ஒரு பழக்க வழக்கங்கள் தான் இருக்கின்றது. ஆனால் அந்த நாட்டு மக்கள் எவ்வாறு அந்த முன்னெச்சரிக்கை தகவல்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்பதில் தான் வேறுபாடு இருக்கிறது. இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடுகள் இதற்கு பெரிதான முன்னுரிமை கொடுப்பதில்லை. இதன் காரணமாகத்தான் இவர்கள் அதிகமாக அனர்த்தத்தின் பாதிப்புக்கு உள்வாங்கப்படுகிறார்கள். அது உயிர் ஆபத்தாக இருக்கலாம், சொத்துக்களாக இருக்கலாம், உடைமைகளாக இருக்கலாம். பல ஆபத்துகளுக்கு முகெடுப்பதற்கு பிரதான காரணம் அந்த முன்னெச்சரிக்கை தகவல்களை சரியாக பார்த்து அதன் சொல்லப்படுகின்ற நடைமுறைகளை நடைமுறைப்படுத்தாதது தான் ஒரு பிரதான காரணமாக இருக்கிறது. வெளிநாட்டு மக்கள் அதை பார்த்து அதற்கு முன்னெச்சரிக்கை மேற்கொள்வதால் தான் அவர்கள் அந்த விடயங்களில் இருந்து தப்பித்துக் கொள்கிறார். உதாரணத்துக்கு ஜப்பான் போன்ற நாடுகளை கூட கூறலாம். அடிக்கடி சுனாமி, பூமி அதிர்ச்சி போன்ற பல அனர்த்தங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலும் அங்கு உயிரிழப்புகள், சொத்துக்களுக்கான சேதங்கள் மிகவும் குறைவாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் இலங்கையில் எப்போதாவது இருந்து தான் பல அனர்த்தங்கள் வருகின்றன. ஆனாலும் வர்ற சந்தர்ப்பத்தில் இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி செல்கிறது. காரணம், இதற்கான முன்னெச்சரிக்கை தகவல்களை இவர்கள் பின்பற்றுவது மிகவும் குறைவாக இருக்கு. இந்த மனிதனால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் அப்படின்னு சொல்ற நேரம் அதுலேயுமே முக்கியமான ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்
யூஸ் பண்ணுறது, பொலித்தீன் வந்து யூஸ் பண்ணுறது, அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது. சில வருடங்களுக்கு முன்னாடி மீத்தட முல்லையில் வந்து இந்த மண் சரிவு, அதாவது அந்த குப்பை மேடு சரிந்து விழுந்தது, பல உயிர்கள் வந்து பறி போயின அல்லவா? ஸோ இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால, அந்த பொலித்தீன் யூஸ் பண்ணுறதுனாலையுமே இயற்கை அனர்த்தங்கள், அதாவது இயற்கையோட சேர்ந்த அந்த மனிதனால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களும் அது உருவாகுதானே? இதை பற்றின இது ஒரு முக்கியமான கேள்வி. இலங்கையில் பல இடங்களில் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படியான ஒரு கேள்வியை கேட்டதற்கு. காரணம், பிளாஸ்டிக்கின் அல்லது பொலித்தீன் போன்ற விடயங்களினால் தான் இலங்கையில் அதிக அனர்த்தங்கள் நடக்கின்றன. இந்த அனர்த்தங்கள் பெரிதாக மற்றவர்களின் கண்களுக்கு தென்படுவதில்லை. நீங்கள் சொன்னது போல மீ தொட்டப்புள்ள போன்ற அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டால் தெரியுமோ ஒழிய, நாளுக்கு நாள் பல விடயங்களில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது. இலங்கையில் இன்று பரவக்கூடிய பல நோய்களுக்கு, உதாரணமாக புற்றுநோய் போன்ற குணப்படுத்துவதற்கு கடினமான நோய்களுக்கு பிரதான காரணமாக இருப்பதும் இந்த பொலித்தீன் பாவனை தான். பொலித்தீன் பாவனையின் பின் இந்த பொலித்தீனை எவ்வாறு அப்புறப்படுத்துவதில் கூட இலங்கை மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆகவே இதில் கண்ட கடை இடங்களில் வீசுவதா, நகர்ப்புறங்களில் ஓரளவு இதை பின்பற்றுகிறார்கள். ஆனால் கிராமப்புறங்களில் இது பற்றிய விழிப்புணர்வு இல்லாததால் இந்த பிளாஸ்டிக் பாவனை அதிகமாக இருக்கிறது. அதை முறையான விதத்தில் அப்புறப்படுத்துவதும் இல்லை. ஆகவே இவ்வாறான விடயங்களில் இலங்கையில் கதைப்பது, இது பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு, கடலிலே அதிகமான பொலித்தீன்களை அல்லது குப்பை கூடங்களை, பிளாஸ்டிக் போத்தல்களை இடும் நாடுகளில் இலங்கையும் முதலிடத்தில் இருக்கிறது. பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் உலகத்தை எடுத்து பார்த்தோம்னால் அதிகமாக எடுக்கிறார்கள். இலங்கையிலும் 1000 மெட்ரிக் டனுக்கு மேலான பிளாஸ்டிக் போத்தல்களை, பிளாஸ்டிக் கழிவுகளை இந்த சமுத்திரத்தில் இடுகிறார்கள். சமுத்திரம் என்பது ஒரு நாட்டுக்கு வளம். இலங்கையை சுற்றி சமுத்திரம் இருக்கிறது, கடல் இருக்கிறது. இதனால் இலங்கைக்கு பல நன்மைகள் இருக்கின்றது. மீன்பிடி, சுற்றுலா என்று பல வருமானம் தரக்கூடிய, இலங்கை மக்களுக்கு வாழ்வாதாரம் தரக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றது. இருந்தும் நாங்கள் அதை எவ்வாறு பாதுகாக்கிறோம் என்பது ஒரு பெரிய விடயம். இதில் பொலித்தீன் பாவனை, பிளாஸ்டிக் பாவனை என்பது பெரிய ஒரு தாக்கம் செலுத்தும். இந்த பொலித்தீன் பாவனையை குறைத்துக் கொள்வது தான் மிகவும் நல்லது. ஆனாலும் எங்களோட அன்றாட வாழ்க்கையில் பொலித்தீன் இல்லாமல் வாழ்வது என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது, சாத்தியமில்லை. என்றென்றால் அதுக்கு மிகவும் பழக்கப்பட்டு விட்டோம். ஆகவே இதை படிப்படியாக குறைத்துக் கொள்வது நல்லது. ஆனால் தற்போது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கையினால் இந்த பிளாஸ்டிக்கை முறையான இடங்களில் இடுவது, அதுக்கான இடங்கள் கூட வைத்திருக்கிறார் பல இடங்களில். அது மட்டும் இல்லாமல் குப்பை கூடங்களில், நீர்நிலைகளில் இதை வீசாமல் இருப்பது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். காரணம், இன்று மீள் சுழற்சி என்று சொல்லப்பட பல நிறுவனங்கள் வந்து இந்த பொலித்தீன்களை, பிளாஸ்டிக் போத்தல்களை பணம் கொடுத்து வாங்குகிறார்கள். அவர்களுக்கு கொடுத்தால் இது மீள் சுழற்சி செய்யப்படும். ஒன்று, உலகத்தில் இருக்கின்ற ஒரு வளம் பாதுகாக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பல அனர்த்தங்கள், பல மனிதனால் உருவாக்கப்பட்ட அனர்த்தங்கள் குறைப்பதற்கும் இது ஒரு பிரதான காரணமாக அமையும். அதுலேயுமே நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த தொழிற்சாலை கழிவுகள்னாலையுமே வந்து பாதி அனர்த்தம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு. இந்த கடல் வாழ் உயிரினங்களும் வந்து பாதிக்கப்படுகின்றது தானே, அதை பற்றின உங்களுக்கு? கடலில் இருந்து வருமானத்தை பெறுவது இலங்கையிலும் ஒரு பிரதானமாக கரையோர பிரதேச மக்களால் பாதிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு மீன்பிடி தொழில். ஆகவே இந்த மீன் தொழில் கூட பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இந்த நீர்நிலை மாசடைவது, நீங்கள் சொன்னீங்க, தொழிற்சாலைகளுக்கு இன்று அரசாங்கத்தின் மூலமாக பல சட்ட திட்டங்களை வகுத்து அதன் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு கூட வருகின்றன. இருந்தும் இது முறையாக கவனிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல், நான் தொழிற்சாலைகளை விட சாதாரண பொதுமக்களை தான் நான் அதிகமாக கூறுவேன். ஏன்னால் தொழிற்சாலைகள் கூட சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன, நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன. பல தொழிற்சாலைகள் இன்று கழிவு நீரை வெளியேற்றும் போது அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதை வடிகட்டி தான் வெளியில் இடுகிறார்கள். ஆனால் சாதாரண மக்களுக்கு தான் இந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த பழக்க வழக்கங்களில் தான் இதுவும் அடங்குகிறது. கண்ட இடங்களில் வீசுவது, நீர்நிலைகளில் வீசுவது, குறிப்பாக நாங்கள் பிளாஸ்டிக் கொண்டை வாங்கிவிட்டு அதை அப்புறப்படுத்துவதை விட அதை வாங்காமல் இருப்பது, அதை குறைத்துக் கொள்வதே மிகவும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த பிளாஸ்டிக் போத்தல்களை அல்லது பொலித்தீன்களை சமுத்திரத்தில் இடுவது பெரிய பாதிப்பாக இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல தொழிற்சாலை கழிவுகளும் கூட தான் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. ஆகவே மீன்பிடி தொழிலுக்கு மிகவும் ஒரு அச்சுறுத்தலாக அமையும். கரையோர பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்று நாங்கள் உட்கொள்கின்ற உணவில் பல கெமிக்கல் என்று சொல்வார்கள், ரசாயன பொருட்கள் கலந்திருக்கின்றன. காரணம், இதான் பிரதான காரணம், நாங்கள் கழிவுப் பொருட்களை முறையான விதத்தில் அப்புறப்படுத்தாதது.
இதனால் தான் பல நோய்கள் கூட ஏற்படுகின்றன. ஆகவே இந்த பொலித்தீன் பாவனை கடலில் மட்டுமல்ல, பல குளங்கள் போன்ற ஆறுகள் போன்ற நீர்நிலைகளில் இடுவதையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே இதிலிருந்து நாங்கள் பல நோய்கள் வருவதையும் பல அனர்த்தங்களையும் தவிர்த்து கொள்ளலாம். அதுலேயுமே இந்த சாதாரண மக்கள் அனர்த்தத்தை எவ்வாறு முகம் கொடுக்கலாம், அதோடு மட்டுமில்லாமல் அதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் எதுவும் உண்டா? ஆமாம், நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன. நீங்கள் சொன்னது போல யாரிடம் முறைப்பாடு செய்யலாம், யாரிடம் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பது கூட ஒரு முக்கியமான விடயமாகத்தான் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கிராமிய அனர்த்த முகாமைத்துவ குழுக்கள் இருக்கின்றன. இந்த குழுக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற டிஎம்சி என்று சொல்வார்கள், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர், அனர்த்த முகாமைத்துவ மையம் என்று ஒவ்வொரு மாவட்டத்தின் கச்சேரி என்று சொல்வார்கள். மாவட்ட செயலகம், இதை சுருக்கமாக அல்லது பேச்சு வழக்கில் கச்சேரி என்று கூட சொல்வார்கள். மாவட்ட செயலகத்தில் அனர்த்த முகாமைத்துவ மையம் இருக்கின்றது. அவர்களின் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு அனர்த்த முகாமைத்துவ மையம் இருக்கிறது. அவர்களின் தொலைபேசி இலக்கங்களை, அந்த ஊழியர்களின் தொடர்பு கொள்ளக்கூடிய வகைகளை இந்த அனர்த்த முகாமைத்துவ குழு தெரிந்து வைத்திருப்பது ஒரு முக்கிய கடமையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட மட்டத்தில் கூட அதுக்கான தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றன. ஆகவே அதை தெரிந்து பிரதேச செயலகத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது அந்த பிரதேசத்தில் வேலை செய்யக்கூடிய கிராம சேவகர் என்று சொல்வோம், அவர்களின் மூலமாக கூட இந்த தொலைபேசி இலக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். அவர்களுக்கு நாங்கள் முதலாவதாக அறிவிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய NBRO என்று சொல்வார்கள், கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம், அவர்கள் தான் முதலாவதாக மண் சரிவு அபாயத்தை அதனால் அதை எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம், எந்த பிரதேசத்தில் மண் சரிவு ஏற்பட போகிறது என்ற விடயங்களை முன்கூட்டியே தகவல் வழங்குவார்கள். ஆகவே அப்படியான ஒரு பாதிப்பு தென்படும் போது, அறிகுறிகள் தென்படும் போது அவர்களுக்கு நாங்கள் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு நாங்கள் இந்த விடயத்தை அறிவிக்க வேண்டும். ஆகவே சாதாரண பொதுமக்கள், அங்கே இருக்கின்ற அரசு அதிகாரிகள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு இந்த விடயத்தை தெரிவிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன போது டிஎம்சி, அனர்த்த முகாமைத்துவ மையம், அவர்களுக்கு பிரதானமாக அறிவிக்க வேண்டும் இந்த பிரதேசத்தில் இவ்வாறான அனர்த்தம் ஏற்படுவதென்று. அதற்கு பிறகு அவர்கள் உரிய நடவடிக்கைகள் அந்த பிரதேசத்தில் மேற்கொள்வார்கள், அந்த மக்களை, அந்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு. சாதாரண மக்களுக்கு அனர்த்தம் ஏற்பட்டால் முதலில் யாரிடம் கூற வேண்டும் என்ற விளக்கத்தை கூற முடியுமா? ஆமாம், முதலாவதாக அங்கு பிரதேசத்தில் இருக்கின்ற கிராம சேவகரை தான் அவர்கள் அணுக வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போக அந்த அனர்த்த முகாமைத்துவ குழு, அதன் தலைவராக அநேகமான இடங்களில் அந்த கிராம சேவகர் என்று சொல்லக்கூடிய கிராம சேவகர் தான் நாங்கள் சொல்லுவோம். அவரைத்தான் முதலாவதாக நாங்கள் அணுக வேண்டும். அவர்தான் பிரதேச மட்டத்தில் அல்லது மக்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அரசு உத்தியோகத்தர், அரசு சேவை வழங்கினார். அவருக்கு தான் நாங்கள் முதலாவதாக அறிவிக்க வேண்டும். அவருக்கு அதிகாரம் இருக்கின்றது பிரதேச செயலகத்துடன் தொடர்பு கொண்டு இந்த மக்களின் தேவையை அறிந்து இந்த மக்களுக்கு உதவி வழங்க. அது எதுவாக இருக்கலாம். உதாரணத்துக்கு அனர்த்தத்துக்கு ஏற்பட்ட மக்கள் ஒரு பாதுகாப்பான நிலையத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உணவு தேவைப்படும், சில நேரம் உடைகள் தேவைப்படும், சிறு பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதி தேவைப்படும். ஆகவே இதை அவர் மூலமாக உரிய இடங்களுக்கு அறிவித்து அவர் அதுக்கான பெற்றுக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். ஆகவே முதலாவது கிராம சேவருக்கு அறிவிப்பது நன்று. அது மட்டும் இல்லாமல் அனர்த்த முகாமைத்துவ குழு இருந்தால் அந்த குழுக்களுக்கும் அந்த பிரதேசத்தில் வேலை செய்யக்கூடிய ஏனைய நிறுவனங்கள் இருந்தால் அதற்கும் நாங்கள் அறிவிக்கலாம். முதலாவது கட்டாயமாக இவர்களுக்கு அறிவித்தால் இவர்களே போதுமானது பிரதேச செயலகம், மாவட்ட செயலகத்துடன் தொடர்பு கொண்டு அதுக்கான வசதிகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். அனர்த்தத்தை குறைக்க வேண்டும் என்றால் என்ன மாதிரியான அந்த நடவடிக்கைகளில் நாம் மக்களாகிய நாங்கள் ஈடுபட வேண்டும்? சாதாரணமாக அனர்த்தத்தை குறைப்பதற்கு பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம். அதே போன்று சாதாரணமாக மக்களாகிய நாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இருக்கின்றன. அதுதான் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல சூழலை மாசுபடுத்தாது இருத்தல். சூழலை மாசுபடுத்தக்கூடாது. சூழல் என்பது ஒரு சுழற்சி முறையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் மாசுபடுத்தும் இடத்து இந்த காலநிலையிலே ஒரு மாற்றம் வரும். இந்த காலநிலையில் வருகின்ற மாற்றம் தான் பிரதானமாக அனர்த்தத்துக்கு வழிவகுக்கிறது. ஆகவே சாதாரண மக்கள் சூழலை மாசுபட வைக்கக்கூடாது, மாசடைய செய்யக்கூடாது என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஏற்கனவே நாங்கள் ஒரு சில விடயங்களை கைத்தோம். மரம் வெட்டுதலை தவிர்த்து கொள்ள வேண்டும். அனிதமாக மர நடுகைகளை பொருத்தமான இடங்களில் மர நடுகைகளில் ஈடுபட வேண்டும். அடுத்து நீர்நிலைகளை நாங்கள் சேதப்படுத்தக்கூடாது, அசுத்தப்படுத்தக்கூடாது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே சொன்னது போல அந்த சமுத்திரங்களை அசுத்தப்படுத்துதல், இவ்வாறான விடயங்களை மேற்கொள்ளாமல் இருக்கிறது. கழிவுகளை முறையான விதத்தில் அகற்ற வேண்டும். கழிவுகளை முறையான இடத்தில் அகற்றாவிட்டால் கூட பல நோய்களுக்கு, பல அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும். அதே போன்று இந்த டெங்கு போன்ற நோய்களை
அனர்த்தத்தை குறைப்பதற்கு நாங்கள் நீர்நிலைகளை சுத்தப்படுத்த வேண்டும், அசுத்த நீர் தேங்கி நிற்கும் இடங்களை அகற்ற வேண்டும். அவ்வாறு மனிதனால் செய்யக்கூடிய சிறு சிறு விடயங்களை நாங்கள் வீட்டில் செய்யக்கூடிய விடயங்கள், வீட்டில் இருக்க கழிவுப் பொருட்களை முறையாக அகற்ற வேண்டும், வீடுகளை நாங்கள் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும், மரங்களை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும், பிளாஸ்டிக் பாவனையை குறைக்க வேண்டும், அப்படியே வாங்கிய பிளாஸ்டிக்கை மீள் சுழற்சி செய்வதற்கு முறையான இடங்களில் வழங்க வேண்டும், அதை கண்ட கண்ட இடங்களில் வீசாமல் முறையான இடத்தில் சேமித்து வைக்க வேண்டும். அப்படி சிறு சிறு விடயங்களை செய்தால் கூட பல அனர்த்தங்களை தவிர்க்கலாம். இது சாதாரண மக்களால் பின்பற்றக்கூடியது, பெரிய விடயம் ஒன்றும் அல்ல. ஆகவே பெரிய விதத்தில் செய்யக்கூடிய விடயங்களும் இருக்கின்றது. ஆனால் மக்களிடத்தில் பார்ப்பது இவ்வாறு சின்ன சின்ன சிறிய விடயங்களை செய்தாலே பல அனர்த்தங்களை தவிர்த்து கொள்ளலாம். நீங்கள் முதலில் கூறிய போது இந்த மாதிரி அனர்த்தங்கள் ஏற்பட்டால் சாதாரணமாக இந்த விவசாயம் செய்யக்கூடியவர்கள், சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் எதிர்கொள்கின்ற அந்த அசௌகரியங்கள் என்ன, அவர்கள் கட்டுப்பாடோட அந்த அனர்த்தங்களை கட்டுப்பாடாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும்? ஏற்கனவே விவசாயம் செய்பவர்கள் பாதிக்கப்பட்டால் அவர் மட்டும் பாதிக்கப்பட மாட்டார், அந்த பிரதேசத்தில் இருக்க மக்களும் பாதிக்கப்படுவார். அங்கு வியாபாரம் செய்பவர்கள், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவர்களுக்கு அந்த பிஸ்னஸ்க்கு அல்லது வியாபாரத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பிரதேச மக்களையும் பாதிக்கும். உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டோம்னால் அங்கு விவசாயம் செய்பவர்கள் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் அந்த பிரதேசத்துக்கு ஒரு வளமாகத்தான் கருதப்படுவார்கள். காரணம், அனர்த்தம் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அவர்களால் தான் அங்குள்ள மக்களுக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடும். உதாரணத்துக்கு விவசாயம் செய்பவராக இருந்தால் அந்த பிரதேச மக்களுக்கு அனர்த்தம் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் உணவுகளை வழங்கக்கூடியவராக இருப்பார், அது எதுவாக இருக்கலாம். ஆனால் அனர்த்தம் ஏற்பட்டு அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பிரதேசத்தில் இருக்க மக்களுக்கும் அந்த உணர்வு தட்டுப்பாடு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்பவர் அந்த வியாபாரத்தை செய்ய முடியாமல் போயிட்டால் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களும் பாதிக்கப்படுவார்கள். உதாரணத்துக்கு ஒரு கடை செய்பவர், ஒரு சாதாரண சில்லறை கடை செய்பவர் என்று வைத்துக்கொள்ளும். அந்த கடை அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு விட்டது, அங்குள்ள பொருட்கள்லாம் நாசமாக்கப்பட்டு விட்டன. ஆகவே அது அவருக்குரிய பாதிப்பு மட்டுமல்ல, ஒரு அவசர தேவைக்கு அங்கு பிரதேசத்தில் இருக்கிற மக்களால் கூட அங்கே ஒரு பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இவர்களை பாதுகாக்க வேண்டியது எமது கடமையாக இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் சொல்வோம் கிளைமேட் ரெசிலியன்ஸ் அக்ரிகல்ச்சர் என்று கூட ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதாவது காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப எப்படி நாங்கள் விவசாயம் மேற்கொள்வது அல்லது அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்து கொண்டு எவ்வாறு நாங்கள் விவசாயத்தை மேற்கொள்வது. நீங்கள் ஏற்கனவே நாங்கள் கதைத்த உதாரணத்துக்கு ஜப்பான் போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் நாளுக்கு நாள் அவர்கள் இயற்கை அனர்த்தங்களுக்கு, இந்த மாதிரியான அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள். இருந்தும் அவர்களின் பொருளாதாரத்துக்கோ அல்லது அவர்கள் விவசாயத்துக்கோ பாதிப்பு ஏற்படுவதில்லை. காரணம், அதற்கு பொருத்தமான விவசாயம், அதற்கு பொருத்தமான வியாபாரத்துறைகளை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே இங்குள்ள மக்களுக்கும் இது போன்ற விடயங்கள் பயிற்றப்பட வேண்டும். அதாவது காலநிலைக்கு ஏற்ப இவ்வாறு விவசாயத்தை கொள்வது, அதற்கான பயிர்கள் என்ன, ஆகவே காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப விவசாயத்தை மேற்கொள்வதென்றால் எவ்வாறான விடயங்களை தமது விவசாயம் செய்கிற இடங்களில் மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறு இடத்தை தெரிவு செய்ய வேண்டும், அந்த இடத்தை எவ்வாறு வலுப்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு விவசாயம் செய்கிற ஒரு இடத்திற்கு தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஒவ்வொரு வருடமும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்றால் அந்த இடத்தில் வெள்ளப்பெருக்கு தடுப்பதற்கு என்ன செய்யலாம், அல்லது அதிக மழை வீழ்ச்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் என்ன, அது போன்ற விடயங்களை அவர் மேற்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நாங்கள் இன்னொரு செய்வோம், ஒரு வியாபாரம் செய்பவரை எடுத்துக்கொள்ளும். உதாரணத்துக்கு ஒரு தேயிலை பெக்கட்டையோ அல்லது இப்போ ரத்னபுரி மாவட்டங்களில் சொல்வோம் கருவா என்று சொல்லுவோம், சின்னமன், அதை காய வைத்து பெக்கட் செய்து விற்பனை செய்கிறவர்கள் கூட இருக்கிறார்கள். மழை காலத்தில் அதை காய வைக்க முடியாது, ட்ரை பண்ண முடியும். அவர்களுக்கு எவ்வாறு ஒரு ட்ரையர் மெஷினை வாங்கி கொடுப்பது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மழை, இயற்கை அனர்த்தங்கள் தொடர்ந்து உலகத்தில் இடம்பெறத்தான் போகிறது. ஆகவே இதனால் மக்களின் வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை பாதிக்கப்பட முடியாது. அவை சாதாரண வாழ்க்கை பாதிக்கப்படாமல் தொடர்ந்தும் இந்த காலநிலை மாற்றத்துக்கு அல்லது அனர்த்தத்துக்கு ஏற்ப தங்களது வியாபாரங்களை, தங்களது விவசாயங்களை தொடர்ந்து செய்து கொண்டு போகுது என்பது பற்றி மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். இதற்கு கூட இப்போ அரசாங்கத்தில் கூட பல நிறுவனங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. இது பற்றி இலங்கையில் கதைக்கப்படுகிறது. ஆனாலும் இது சாதாரண மக்களிடத்தில் இன்னும் சென்றடையவில்லை. அவர்களுக்கு இது சென்றடைய வேண்டும். அதிகமாக விவசாயத்தை செய்பவர்கள் கிராமப்புறத்தில் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த தொழில்நுட்பம் அந்த மக்களை சென்றடைய வேண்டும். அந்த மக்களை சென்றடையும் போது தான் அந்த மக்கள் இவ்வாறான பழக்க வழக்கத்துக்கு ப்ராக்டிஸ் நடைமுறைப்படுத்தும் போது தான் இந்த அனர்த்தத்திலிருந்து முழுமையான பாதுகாப்பை பெற முடியும். உதாரணத்துக்கு அங்கு விவசாயம் செய்கிறவர்கள், அங்கு வியாபாரம் செய்கிறவர்கள் காப்பாற்றப்பட்டால் அந்த பிரதேசம் இருக்கிற மக்களின் அதாவது அந்த அனர்த்தத்துக்கு கொடுக்கும் பாதிப்பு மிகவும் குறைவாக இருக்கும். ஏன்னால் அனர்த்த காலத்தில் கூட அவர்களுக்கு உணவு தட்டுப்பாடு இருக்காது, உணவை பெற்றுக்கொள்ளலாம்.
அல்லது வியாபார தலங்கள் இருந்தால் அவர்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே அது பாதிப்பை குறைக்கும். ஆகவே நீங்கள் சொன்னது போல நல்லது ஒரு விடயம். விவசாயம் செய்பவர்கள், வியாபாரம் செய்கிறவர்களும் கூட அனர்த்த காலத்தில் எவ்வாறு காப்பாற்றப்பட வேண்டும் என்ற விடயம் கதைக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு தெளிவூட்டப்பட வேண்டும். இன்னும் ஒரு விடயத்தை மட்டும் கூறி முடிக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு வியாபாரம் செய்கிற உதாரணத்துக்கு அந்த ஒரு ஆடை தைத்து விற்பவராக வைத்துக்கொள்ளலாம். அதே மழை காலத்தில் அவரால் அந்த ஷோகேஸ் என்று சொல்வார்கள், பாவனைக்கு வைக்க முடியாது. மழை காலத்தில் அதற்கு பழுது ஏற்படும். ஆகவே அதற்கு எவ்வாறு நாங்கள் செய்வது? ஒரு கண்ணாடி பெட்டியோ அல்லது ஒரு பொலித்தீன் கவரையோ இட்டு மழை காலத்தில் கூட அதை ஷோகேஸ் பண்ணி அது விற்பனை செய்யக்கூடிய ஒரு விடயங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன விடயங்களை அவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும். ஆகவே மழை காலம் அல்லது காலநிலை மாற்றத்தால் அவர்கள் வியாபாரமோ அல்லது விவசாயமோ பாதிக்கப்படாமல் இருந்தால் அந்த பிரதேசத்தில் இருக்க மக்களும் காப்பாற்றப்படுவார்கள். கண்டிப்பா. அந்த அனர்த்தத்தின் போது பாடசாலை மாணவர்கள் எவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும்? ஒரு அனர்த்தம் ஏற்படும் போது அங்கு பிள்ளைகளின் கல்வி பாதிக்கப்படும். உதாரணத்துக்கு பாடசாலைகளுக்கு கூட வெள்ளப்பெருக்கு, மண் சரிவுகள் ஏற்படலாம். அல்லது வீட்டிலோ கிராமத்திலோ வெள்ளப்பெருக்கு ஏதாவது அனர்த்தம் ஏற்படும் போது அந்த பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதில்லை, செல்ல முடியாது. காரணம், வீட்டில் ஒரு அனர்த்தம் ஏற்படும் போது அவர்களால் பாடசாலைக்கு செல்ல முடியாது. அது ஒரு விடயம். இன்னொரு விடயம் தான், அந்த அனர்த்தம் ஏற்படும் போது நான் சொன்னேன், ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அந்த மக்கள் இடம்பெயர்வார்கள். இடம்பெற வேண்டும், அதற்கான ஒரு வரைபடம் கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் கதைத்தோம். அப்படியாக செல்லும் போது சில பொருட்களை எடுத்து செல்வார்கள். உதாரணத்துக்கு வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சில ஆவணங்களை, உதாரணத்து ஐடென்டி கார்டு, பர்த் சர்டிஃபிகேட் என்று நாங்கள் சொல்வோம், பிறப்பு அத்தாட்சி பத்திரம், அடையாள அட்டை போன்ற விடயங்களை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அல்லது வங்கி கணக்கில் உள்ள கார்டு, பேங்க் கார்டு அல்லது புத்தகங்களை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். ஆனால் இந்த பாடசாலை மாணவர்களின் கொப்பி புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு செல்வது குறைவு. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது இந்த கொப்பி புத்தகங்களும் பாதிக்கப்படுகின்றன. ஆகவே பல நிறுவனங்கள் இதற்காக பேக் டு ஸ்கூல் என்று சொல்வார்கள். மீண்டும் பாடசாலைக்கு செல்லும் போது பல கொப்பி புத்தகங்களை வழங்குவது வழக்கம். ஆனால் பாடசாலை மாணவிகளுக்கு இந்த அனர்த்தத்தின் முன்னெச்சரிக்கையாக அவர்களுக்கும் பயிற்றப்பட வேண்டும். இப்படியான அனர்த்தங்கள் ஏற்படும் போது முன்னெச்சரிக்கைகளை பார்த்து தங்களுக்கு தேவையான பிரதான புத்தகங்களை, பாடசாலை புத்தகங்களையும் பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும். அதாவது வெள்ளப்பெருக்கு உட்படாத சில இடங்களில் எவ்வாறு அதை பாதுகாப்பாக வைப்பது, அந்த விடயங்கள் அந்த பாடசாலை மாணவர்களுக்கு பயிற்றப்பட வேண்டும். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டோமானால் இலங்கை போன்ற நாடுகளிலே சிறு பிள்ளைகள் தான் இந்த தொலைபேசி, ஸ்மார்ட் போன் போன்ற விடயங்களை அதிகமாக பாவிக்கிறார்கள், பாடசாலை மாணவ மாணவிகள். இவர்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான விடயங்களை எவ்வாறு பார்ப்பது என்று சொல்லி. பெற்றோர்களை விட இவர்கள் மூலம் இதை பயிற்றுவித்தால் இவர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு கூட இந்தபடியான விழிப்புணர்வை வழங்கக்கூடியதாக இருக்கும் இயற்கையாக. உதாரணத்துக்கு இன்று பிரதேசத்திலே இன்று வெள்ளப்பெருக்கு வரப்போகிறது என்ற விடயம் வந்தால் அதை அவர் பிள்ளைகள் பார்ப்பார்கள் போனில். சில நேரம் பெற்றோர்கள் பார்க்க மாட்டார்கள். ஆகவே பெற்றோர்களுக்கு இந்த பிள்ளைகளின் மூலம் எவ்வாறு விழிப்புணர்வை வழங்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் கதைக்கலாம். அது மட்டுமல்லாமல் தங்களின் பாடசாலை புத்தகங்களை எவ்வாறு நாங்கள் பாதுகாத்து கொள்வது, நாங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயரும் போது இந்த பாடசாலை புத்தகங்கள், கொப்பிகளை எவ்வாறு நாங்கள் கொண்டு செல்வது போன்ற விடயங்களையும் நாங்கள் அவர்களுக்கு படிப்பிப்பதன் மூலம் இந்த பாடசாலை மாணவ மாணவிகளின் கல்வி பாதிப்பு அடைவதை நாங்கள் குறைத்து கொள்ளலாம். கண்டிப்பாக நிறைய விடயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தாது. அனர்த்தம் ஏற்படும் போது எவ்வாறான நடவடிக்கைகளில் நாம் ஈடுபட வேண்டும், அனர்த்தம் ஏற்படுவதற்கு முன்பாக நாங்கள் எவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு சம்பந்தமான நிறைய விடயங்களை எம்மோடு கலந்துரையாடினார். இன்றைய தினம் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதி பக்கத்தில் சேவ் த சில்ட்ரன் நிறுவனத்தின் உதவி முகாமையாளர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் நவகுமார் அவர்கள். இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ரொம்பவும் நேர்த்தியா பதில் சொல்லியிருந்தீங்க. அதற்காக தமிழே வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி. உங்களுக்கு தெரியும், இன்றைய காலகட்டத்தில் பல தொலைக்காட்சிகள், பல விடயங்கள், பல நிகழ்ச்சிகள் செய்யப்படுகின்றன. ஆகவே இது போன்றது ஒரு முக்கியமான விடயத்தை கதைப்பதற்கு, மக்களுக்கு பயனுள்ள வகையில் தங்களது உயிரை, சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு விடயத்தை கதைப்பதற்கு இப்படி ஒரு நேரத்தை ஒதுக்கி தந்தமைக்காக இந்த தொலைக்காட்சிக்கும், நீங்கள் சொன்னது போல இந்த தயாரிப்பாளர், இந்த தொலைக்காட்சி குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தொடர்ச்சியாக ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம்.